இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற அழைப்பு இன்றைக்கு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதாவது முதலாவது, இந்த அக்கறை என்பது நாங்கள் போக வேண்டிய பரலோக ராஜ்யம். ஆகவே இப்ப நாங்கள் இருக்கிற இடம் இந்த கரையாகிய பூமி. இடையிலே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும் என்றால் இடையிலே ஒரு கடல் இருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த கடல்ல நாங்கள் இதிலே பிரயாணம் செய்வோம் என்றால் படகில. ஆகவே இந்த படகு தான் நாங்கள், நம்முடைய வாழ்க்கை. இங்கேதான் ஒரு காரியம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைப்பை விடுகிறவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்கள், இன்றைக்கும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னான் எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான் என்று அழைப்பை விடுகிறவர் இயேசு கிறிஸ்து. உலகம் பாவத்தினாலே தன்னை மறைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகை தேடி வந்தார். ஆதாமுவால் பாவம் செய்து தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். ஆனால் தேவன் வர்றார், ஆதாமின் எங்கே இருக்கிறாய்? அப்ப தேவன் தான் நம்மை தேடி வந்து அழைப்பை விடுகிறார். மகனே மகளே, உயிரோடு இருந்த என்னை விசுவாசித்தால் நானும் உன்னை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப இயேசு அழைப்பை விடுகிறார். இவ்வளவு ஒரு அன்பான தெய்வம். இன்னொரு காரியம், நாங்கள் அந்த படகை பார்த்தோம்டா, இயேசு கிறிஸ்துவும் சீசரோடு அந்த படகில இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அந்த கரையாகிய பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்ற படகில இயேசுவும் வர வேண்டும். இயேசு இல்லாமல் நாங்கள் கரையாகிய பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளும் கடக்கவோ முடியாது. ஆகவே 2 காரியம். ஒன்று, இயேசுதான் அழைப்பை விடுகிறார். 2வது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில அந்த படகில இருந்தால்தான் நாங்கள் பயணிக்க முடியும். அதனாலதான் இயேசு சொல்கிறார் யோவான் 15:5, என்னால் எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? அவரை நீங்கள் மெய்யான தேவனாய் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் உங்களுக்கான கரை ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை என்ற படகு பரலோகமாகிய கரையை நோக்கி நிச்சயமாய் கரை சேரும். கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பாராக. ஆமென்.